வணக்கம் நேர்களே, விடிகே தமிழ் வன்னி தொலைக்காட்சி ஊடாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஊனமுற்றவர்கள், போராளிகள், மாவீரர் குடும்பங்களை காண்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம். மக்களே, இந்த காணொளிகளை நீங்கள் பார்த்து எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போகிற கதை என்னவென்றால், சில பிரச்சனைகளால் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக, லண்டனிலிருந்து உதவி செய்கிறதுக்காக ஈழத்து தமிழ் உறவுகள் எங்களுக்காக காத்துட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் இப்படி வானொலிகளை எடுத்து முன்கொண்டு, இப்படி ஒரு குடும்பங்கள் இருக்கின்றதை முன்னிறுத்தி அதற்கு பிறகு நாங்கள் அவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி இந்த காணொளிகளை அவர்கள் பார்க்கும்படி செய்து, அதற்கு பிறகு அவர்களால் முடிஞ்ச உதவிகளை அவர்கள் எங்களுக்கு செய்து தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வயசு போனவர்கள், அதாவது வீடுகள், வீடுகள் உண்ண உணவில்லாமல் தவிக்கும் நம்மட தமிழ் மக்கள், தமிழ் உறவுகள் இங்கே ஏராளம் பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நாங்கள் சில விஷயங்களை போய் சொல்லி, சில விஷயங்களுக்காக நாங்கள் வீடியோக்களை எடுத்து லண்டன் அப்படியான இடங்களுக்கு அனுப்பி அவர்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்து தருவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்காக இந்த வீடியோக்களை நாங்கள் செய்து அனுப்புகிறதுக்கு எங்களுக்காக நிறைய பேர் எங்களோட வானொலிகளை காண்பதற்காக நிறைய பேர் இங்கு காத்துட்டு இருக்கிறார்கள். புது காணொளிகளை, புது வீடியோக்களை நாங்கள் போடுவோம். அதை நீங்கள் பார்க்க நாங்கள் விரும்புகிறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விடிகே தமிழ் வன்னி தொலைக்காட்சி ஊடாக இப்பயும் சில கிராமங்களை தேடி வந்திருக்கிறோம். சில கிராமங்களுக்காக, சில பிரச்சனைகள் ஊடாக, அதாவது மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாவீரர்கள், போராளி குடும்பம், இனியும் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களுக்காக நாங்கள் இந்த உதவியை செய்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த காணொளிகளை பார்ப்பதற்காக, இந்த காணொளிகளை எடுத்து ஈழத்து தமிழ் உறவுகளுக்கு அனுப்பி அவர்கள் பார்த்து அவர்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு செய்து தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதாவது இப்பயும் சில கிராமங்களுக்கு போனால் பார்த்தாலே எங்களுக்கு சரியான கவலைகளாக இருக்கின்றது. உண்றதுக்கு உணவில்லாமல், உடுக்கிறதுக்கு உடை இல்லாமல் சில பேர் பார்த்தது நான் கண்கொண்டு பார்த்துருக்கிறேன். அனைத்தையும் நாங்கள் ஒரு காணொளிகளாக எடுத்து ஈழத்து உறவுகளுக்கு அனுப்பி அவர்கள் முன்வைத்து அவர்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த ஏழை குடும்பங்களுக்கு செய்து தருவதற்காக நாங்கள் இங்கிருந்து நாங்கள் இந்த தொழில் செய்து வருகிறோம். அதாவது இந்த வீடியோ காணொளிகளை நீங்கள் பார்க்கும் மக்கள் அனைவரும் எங்களை நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இதிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் கலந்துரையாடல் செய்து எங்களுக்கு சில பிரச்சனைகளுக்காக சில விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு தருமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் சில விஷயங்கள். சில கஷ்டப்பட்ட உறவுகள், உண்ண உணவில்லாமல், உடுக்க உடுப்பில்லாமல், வீடுகள் இல்லாமல், கிணறுகள் இல்லாமல் எவ்வளோ பேர் ஜனங்கள் கஷ்டப்படுறோம். அந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்து இந்த காணொளிகளை முன்னிறுத்தி சில விஷயங்களுக்காக நாங்கள் சில விஷயங்களை பேசி அதை கலந்துரையாடல் செய்து வீடியோக்கள் எடுத்து நாங்கள் ஈழத்து தமிழ் உறவுகளுக்கு அனுப்பி அவர்கள் பார்வையிட்டு அவர்களும் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி
ஷேர் பண்ணி அவை அதைக்குள்ளே பேசி அவர் முன் வருவார்கள். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களில் தான் எல்லாமே அடங்கி இருக்குது. இப்போ நாங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் வரப்போகிறது இல்லை. உங்களோட பிரச்சனையை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் முன் வைக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை எங்களுக்கு தெளிவாக சொல்லணும். தெளிவாக சொல்லி எங்களுக்கு ஒரு வீடியோவை நாங்கள் எடுக்க அந்த வீடியோவுக்கு நீங்கள் உண்மை சொல்லி அதுக்கு பிறகு அந்த வீடியோக்களை அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் பார்த்த பிறகு அவர்களால் முடிஞ்ச உதவி உண்டு. அவர்களால் இயன்ற உதவிகளை அவர்கள் செய்து தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுவும் நிறைய குடும்பம் இன்னும் நிறைய குடும்பத்தை நாங்கள் பார்வையிட்டு அவர்களுக்கு இப்படி ஒரு காணொளிகளை போடுவதற்காக இன்றைக்கும் நாங்கள் காத்திருக்கின்றோம். அதுவரைக்கும் கொஞ்ச நாள் இப்போ மழை காலம்தானே, இப்போ மழை காலம் வெளியே போக இயலாத சில விஷயங்கள் சில குடும்பங்களுக்காக நாங்கள் நிறைய விஷயத்தை செய்து தருவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஈழத்து தமிழ் உறவுகளுக்கு ஈழத்து தமிழ் உறவுகள் செய்வார்கள்ன்ற நம்பிக்கை இருக்குது. அந்த உறவுகள் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்வையிட்டு இந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணுமன்றதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எங்களால் முடியாது, எங்களால் செய்ய முடியாது, எங்களால் ஆலோசனை சொல்லத்தான் எங்களால் முடியும். இதை பற்றி உதவி செய்கிறதுக்கு அந்தளத்துக்கு எங்களுக்கு வசதி இல்லை. இதை ஈழத்து தமிழ் உறவுகளுக்கு அதாவது வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். எல்லா விஷயங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரோம். வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் இந்த கிராமத்தில் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் இருந்ததுன்னு சொல்லி அந்த இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். சில பிரச்சனைகளால் சில போராளிகள் மாவீரர் குடும்பம் இனி இல்லைன்னு கஷ்டப்படினம். அதாவது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஊனம் என மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் கஷ்டப்படினம். அவங்களுக்காக நாங்கள் இந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த காணொளிகளை இன்னும் தொடர நாங்கள் விரும்புகிறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.